அன்புள்ளம் கொண்ட நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வர். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். விருச்சிகத்திலிருந்து சுக்கிர பகவானவர் தனுசு ராசிக்கு மார்கழி 5ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இவங்க 3 பேரும் தனுசுலையும், ராசி கும்பத்துல ராகு பகவானும், மீனத்துல சனி பகவானும், அதே மாதிரி மிதுனத்துல குரு பகவானும், சிம்மத்துல கேது பகவானும், விருச்சகத்தில் புதன் பகவானும். மார்கழி 14க்கு பின் புதன் பகவான் எங்க வராரு? நம்ம தனுசுக்கு வராரு. சோ இந்த இடைப்பட்ட காலங்கள் மார்கழி 5ல இருந்து அங்கிட்டு ஒரு 30 நாளைக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் சுக்கிரனால் தரப்போகுது? சுக்கிரன்றவர் யாரு? ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொகுசு வாழ்க்கை, ரெஸ்டாரண்ட்ல போய் ஜாலியா இருக்கிறது, ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாவே சுக்கிரனோட உதவி வேணும். அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்ப வாங்க பார்ப்போம். இப்ப அதோட முக்கியமா நாடு ரீதியா எந்த மாதிரி அமைப்பு போகுதுன்னா, சுக்கிரன் தனுசு ராசியில இருக்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு, ஏன்னா கடகத்துக்கு 6ஆம் இடத்தில் வருது. அப்படிங்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய ஆபத்துகளும் பாதிப்புகளும் நாடு ரீதியா வரும். இன்னும் சொல்ல போனா கவனக்குறைவால் பெரிய சேதங்கள் வாகனங்களுக்கு வரும், அரசு போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு வரும். அப்படி டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டடா ஒரு பெரிய ப்ராப்ளம இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்துல சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அந்த 4ஆம் பாவத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து இந்த காலகட்டம் சுக்கிரன் நடக்கிறதுனால, கடகத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் நடக்கிறதுனால இது மாதிரியான அமைப்புகள். அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் கிடைக்கும். பிரபலத்துவமாக இருப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் அரசியல் ரீதியா முக்கிய அங்கீகாரமும் கிடைச்சிடும். ஏற்கனவே அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ற மாதிரி உள்ள சூழ்நிலை யாருக்கு? பிரபலமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பிரபலமா இருக்கிற ஒரு சிலர்களுக்கு மன உளைச்சலும் வரும். அது ஒரு இழப்பு மாதிரி கூட. ஒண்ணு இல்ல, ஒரு இந்தியா லெவல்ல பெரிய ஸ்டாரா இருக்கிறவங்க ஏதாவது அவருக்கு உடல்நல பாதிப்பு, இல்லாட்டி அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதாவது பாதிப்பு, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி உள்ள அமைப்புகளால நாடு பேசும் பொருளா, அதனால பெரிய பாதிப்புலாம் இல்ல, பேசும் பொருளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா பாதிப்பு வரும். பிரபலங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளது. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, ராசியிலே சனி பகவான் சஞ்சரிப்பதும், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமா இருக்கிறதும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன் பெயர்ச்சியை பத்தி பேசணும். சனி ராசியில இருக்காருனாவே தேவையில்லாத மனச்சங்கட்டங்களும் கஷ்டத்தையும் கொடுப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருப்பது அதோட சங்கட்டமான அமைப்பு. திடத்தன்மை குறையும். சோ சுக்கிரன்கிறவர் அள்ளி கொடுக்கிறவர். அவர் அள்ளி கொடுத்தாலும் வாங்குறதுக்கு கை நீட்ட நமக்கு மனசு வராது. அதுதான் உங்களுக்கு யதார்த்தமா நடக்கும். அள்ளி கொடுத்தாலும் ராசியில இருக்கிற சனியும் ராசியாதிபதி வக்ரமா இருக்கிற நிலையும் உங்களை வாங்க விடாது. இதோட அள்ளி கொடுக்கிற கிரகம் சுக்கிரன் மட்டும் இல்ல, ராகும். அந்த ராகு 12ல இருக்கிறனால அல்பத்தனமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு கிடைக்கிறத விட்டுருவீங்க. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கணுங்கிற அமைப்பு இருந்தா 15 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கிடைக்கிற 10 ரூபாய்க்கு கிடைக்க விடாம பண்ணிடும். 10 ரூபா 15 ரூபான்னு சொன்னா கூட உங்களுக்கு புரியாது. இதை லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் சொல்லணும். 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்க போகுது, அதுதான் நமக்கு கிடைக்க போகுது. ஆனா 15,000 ரூபாய் கிடைக்கும் நினைச்சு கிடைக்க போற 10,000 ரூபாயை விட்டுருவீங்க. சோ ஆசைகள் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுத்தும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்து கிடைக்கும், கிடைக்காதுன்னு நான் சொல்லல, கிடைச்சும் கையில வாங்கிக்க விதி அமைப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்றேன். காரணம், அதுக்கு காரணம் 12ல இருக்கிற ராகு, வேற எதுவுமே இல்லை. 12ல இருக்கிற ராகு, ராசியில இருக்கிற சனி, ராசி அதிபதி வக்ரமானது. இந்த 3 அமைப்பும் கிடைக்கிறதையும் கிடைக்க விடாம பண்ணும். உங்களுக்கும் நீர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு, அதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அமைப்பு பாதிப்பு, முழங்கால் மூட்டு வலி, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பாதிப்பு இருக்கும். சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மெயின் சம்பந்தப்பட்ட அமைப்புல பாதிப்பு. சோ இதெல்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. வேற எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி கேஸ் ட்ரபிளும் உங்களுக்கு சில சமயம் தாக்கும். காரணம் என்ன? புதன் 10க்கு வரும்போதுல வக்ர குருவோட தொடர்பு கொள்ளும் போதுல உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும். ஏன்னா கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களால ரொம்ப திடீர் ஏதாவது தேவையில்லாத பயத்தை உருவாக்கணும்ல சனி பகவான். ராசியில இருக்கிற சனி தேவையில்லாத பயத்தை உருவாக்கணும்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசு பண்ணாதானே இது பண்ணும்.
அப்ப கேஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்பு நிச்சயம் கொடுக்கும், அதை கவனமா பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். வியாபாரத்துல யாரோட உதவியும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. 10ல சூரியன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது அதாவது திக்பலம் அடைஞ்சு சுக்கிரனோட சேர்ந்து குருவோட தொடர்பு கொள்றது தொழில் அபிவிருத்தி. தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், ப்ரொமோஷன் நிச்சயம் உண்டு, நீ எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறது உங்களை எதிரிகளெல்லாம் நாசம் பண்ணிடும், அது ஒரு பிளஸ். ராகு எப்படி 12ல இருந்து ஆசையை காட்டி உங்க கைக்கு கிடைக்க விடாது அப்படின்னு சொல்லுதோ, 6ஆம் இடத்துல இருக்க கேது உங்க எதிரிகளெல்லாம் நாசம் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் துணிந்து செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி யாருக்கும் ஷியூரிட்டி போடாதீங்க. ஷியூரிட்டி போட்டா ஏமாந்துருவீங்க, மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு நீங்க மட்டுமே பாதுகாப்பு. யார்கிட்டையும் ஷியூரிட்டி கேட்காதீங்க, நீங்க யார்கிட்டையும் ஷியூரிட்டி போடாதீங்க. இந்த நேரத்துல ஷியூரிட்டி கேட்கறவங்க உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. நான் பண்ணி தான் நீ இவ்வளவு பெரிய ஆள் ஆனாம்பாங்க. அது உங்களை மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தும். நீங்க யாருக்காவது ஷியூரிட்டி போட்டீங்கன்னா அது ஏமாந்து போயிடும், பிரச்சனையை போய் மாட்டிக்குவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையாகவும் இருங்க. மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, லேப்டாப் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இஎம்ஐல மொபைல் வாங்குறது, இஎம்ஐல லேப்டாப் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் பாதிப்பா இல்லை, லாபகரமானதான் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏதாவது ஒண்ணு இந்த காலகட்டத்துல நிச்சயம் இஎம்ஐல வாங்குவீங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் ஏன்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது யதார்த்தமானது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நிச்சயம் இஎம்ஐல ஏதாவது ஒரு கேஜெட் வாங்குவீங்க. மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நிச்சயம் வாங்குவீங்க. இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பாதிக்குது அப்படிங்கிறத சேல்ஸ் அந்த சர்வீஸ் சென்டருக்கு போவீங்க. ஒன்னும் உடஞ்சா ஒரு பொருள் நம்மள்ட்ட இல்ல உடையுது அப்படின்னா நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போவோம், இல்ல புதுசா வாங்குவோம். ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு புதுசா வாங்கி ஒன்னு ஓரம் கட்ட போறோம், இல்லையா பழசு உடஞ்சு போனதை சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து சரி பண்ண போறோம் அப்படிங்கிற அமைப்பு. உடன் பிறந்த சகோதரிகளால் நிச்சயம் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும், அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஷியூரிட்டி சம்பந்தப்பட்ட அமைப்பு யாருக்கும் போட வேண்டாம். ராசியில சனி இருக்கு, 10க்கு குரு பகவான் வக்ரமாகி 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. 3ஆம் இடம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கும், ரொம்ப கவனமா இருக்கணும். 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அஸ்தமனம் ஆயிருப்பாரு, கேது பகவான் வேலை செய்வாரு. ஸோ ஷியூரிட்டிங்கிற விஷயத்துல நிச்சயம் ஏமாறுறதுங்கிறது உங்களுக்கு உண்டு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால், அதாவது சர்ஜரி ரிலேட்டடான ப்ராப்ளத்தால முடங்கி போற அளவுக்கு சூழ்நிலைகள், எந்த ஒரு வேலையும் நடக்காத அளவுக்கு உள்ள அமைப்புகள். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சர்ஜரி பண்ற அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிறத 1க்கு 2 திருப்பு நல்லா ஆய்வு பண்ணிட்டு சர்ஜரி ரிலேட்டடா இருக்கிறவங்க பண்ணுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும். டாக்டர்ஸா இருக்கிறவங்களுமே இந்த சர்ஜரி ரிலேட்டடா போறவங்களுக்கு கவனமா பண்ணுங்க. நீங்களுமே பேஷண்டா இருக்கிறவங்களும் சரி, டாக்டர்ஸா இருக்கிறவங்களும் சரி, சர்ஜரின்னு வருதுன்னா கத்தி எடுத்து வேலை பார்க்கறதா இருந்தாவே கொஞ்சம் கவனம் தேவை. இது எல்லாருக்குமே, செவ்வாய் ஆதிக்கத்துல இருக்க அனைத்து நபருக்குமே, போலீஸா இருக்கட்டும், இபி ரிலேட்டடா இருக்கட்டும், குக்கா இருக்கட்டும், ஏன்னா அவங்களும் கத்தி எடுத்து வேலை பார்ப்பாங்க. ஸோ கத்தி கவனமா கையாளனா நம்ம கையை வெட்டிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பால் ஒரு சங்கடம், திருமண அமைப்பு, நகை அமைப்பு, ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நடக்கும், நடக்காது, 50-50. கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காம போகும். கிடைக்காதுன்னு நினைப்போம், கிடைக்கும். ரெண்டும் கேட்டான். அதாவது நம்ம கிடைக்காதுன்னு நினைச்சோம்னா நிச்சயம் கிடைச்சு போயிருங்கிறது தான் உண்மை. இதான் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வேலையை பார்ப்பீங்க, நடக்கும். இது நடக்காது அப்படின்னு நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போவீங்க, அது நடக்காது. ஸோ அதனால ஒரு மனக்குழப்பத்துக்கு உண்டாவீங்க. சுக்கிரன் இந்த காலகட்டத்துல பரிபூரணமா உங்களை மனக்குழப்பத்தை உருவாக்கி விட்டுருவாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கைகூடி வரும். அதிகமாவே பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா செவ்வாய் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாதிப்பு. செவ்வாய் உங்க ராசிக்கு 2 9ஆம் அதிபதி. அப்படிங்கும் போதுல உங்க பேச்சாலேயோ உங்கள் தந்தையாலேயோ உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்புகளோ சங்கடங்களோ ஏற்படும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிச்சயம் ஒரு பாதிப்பு ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்களும் செவ்வாய் தான். ஸோ அவங்களால ஏதாவது பாதிப்பு ஏற்பது. காக்கி சட்டை போட்டவங்க எல்லார்ட்டையும் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்களே காக்கி சட்டை போட்டவரா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. தேவையில்லாம யார்ட்டையும் வம்பிழுத்துறாதீங்க. சரிங்களா?
இல்லாட்டி அது உங்களுக்கே பின்னாடி ஏன்டா இந்த வேலையை பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். காவல்துறை அதிகாரிகள், இபி சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் மேலதிகாரிகள்கிட்ட ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் கனிவாகவும் பணிவாகவும் நடந்துக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இல்லாட்டி என்ன ஆகும், அவங்களோட எதிர்த்துக்கிட்டு அவங்க ஏதாவது ஒண்ணு டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கே கொண்டு போவாங்க. நீங்க வேலைக்கு வராதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலை நடந்துடும். ஸோ இந்த அமைப்பை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களா இருந்தா உங்களோட உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க இந்த காலகட்டத்துல கண்டுபிடிச்சு புதுசா ஒரு இடத்துக்கு மாறுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராகு தான் உங்களை சுத்தமா வாஷ் அவுட் பண்ணுவாரு. ராகு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூரணமா எதிரியா வேலை செய்வார். சுக்கிரன் அள்ளி கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்லல. ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்றேன், ட்ரிங்க்ஸ் பழக்கம், வெளிநாட்டு சுற்றுலா போயிட்டு வரேன், ஊர் சுத்திட்டு வரேன், மலை ஏறுவேன், ஆழமான டீப்பா, அதாவது மலையில இருந்து கீழே குதிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. எதுவுமே நல்லது பண்ணாது. குறிப்பா வெளி சமுதாயம், வேற்று மதத்தினர், வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. யாரும் உங்களுக்கு நல்லது பண்ண வர மாட்டாங்க. லாக் பண்ணி முடக்கி போட்டுருவாங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மலக்குடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ராகுக்கு உரிய இடம். இதனால நிச்சயம் வைத்திய செலவை வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. கண்டிப்பா லிவர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பாதிப்பை ஏற்படுத்திடும் இந்த ராகு. சரிங்களா? மற்றபடி எதுவுமே பாதிப்பு இல்லைன்னே சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா தொழிலுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்கும் கிரகமாக ராகும் சுக்கிரனும் இருக்காங்க. தொழில் நல்லா இருக்கும், உடம்பு போயிடும். வேலைன்னு போனோம்னா நைட்டு பக்கம் தூங்காம வேலை பார்த்தா உடம்பு நிச்சயம் போகும். ஸோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு, வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உயர்ந்த உன்னத நிலையை கொடுக்கும் கிரகங்களே உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பாதிப்பை தருது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது வந்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு பணம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களை என்னதான் சொன்னாலும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நீங்க அதை பண்றது உங்களோட இது. சரிங்களா? உங்களோட ஆசையே இந்த நேரத்துல உங்களை கடன்காரனாவோ இல்லை நோயாளியாவோ ஆக்கிடும். ஸோ கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.